எங்கள் அன்பின் பரலோகத்திலே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாமே நாள் ஆராதனை நாங்கள் வந்து கலந்து கொண்டு வருகிறோம். நாள் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவர்கள் ஜனங்களை ஜனங்கள் எல்லா தடைகளும் மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான இந்த பகுதியை அந்த காலத்திலே நான் இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். இந்த பகுதி மாத்திரமில்லை, இந்த ஜனங்கள் இங்கே இதெல்லாம் இந்த ஆராதனை வர திட்டமிடுகிறார்களோ அந்த பகுதியில் கிரேச்சர் எல்லாமே கட்டிந்து கொள்ளுகிறேன். கட்டுகிற கிரேச்சை முடியாத கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை துரிதமாக கூட்டி சேர்ந்து பாடுகிற பாடல்கள் ஆசிர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகள் அபிஷேகிங்க. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் அபிஷேகிங்க, பயன்படுத்துங்க. அவங்களுடைய வல்லமை வெளிப்படணும். இந்த அக்கடி இந்த இடம் முழுக்க இறங்கி வரணும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைகளை பொறுப்பிடுங்க. ஆராதனைகளை அன்றவரே என்னை பயன்படுத்துங்க. அப்பா பிள்ளைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசிர்வதிங்க. நடத்துகிறாங்க என சகோதர கட்டளைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா அவர் மூலமாக நீங்கள் பேசுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. காணிக்க பகுதிக்கு ஸ்தோத்திரம். காணிக்க பகுதியை ஆசிர்வதிங்க. மக்களுக்கு அதிகமாக கொடுத்து அதிகமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுப்பி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திகளை ஸ்தோத்திரம். செய்திகளை கத்த ஆசிர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஜனங்களோடு கூட இடைப்படும். தடைகள் விலகு. உங்களுடைய நாமம் மகிமைப்படும். எல்லா கட்டங்களையும் உடைக்கதை சொன்னாங்க. ஆவியான பொறுப்பெடுத்து வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்க பண்ணி ஆறுதல் இல்லாமல் வருகிற ஜனங்கள் கத்த நீங்கள் விடுதலையாக்குங்க, ஆறுதல் படுத்துங்க. தெளிவாக அவரோடு பேசினார். கத்தனால் படிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை இருக்கிறவர்களோடு கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தனால் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
அல்லேலூயா. ஓசியால அப்படி ஒரு வசனம் உண்டு, பலிகள்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கியும் தேவனை அறிகிற அறிவையும் கர்த்தர் விரும்புகிறான்னு சொல்லி. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இரண்டாவது கவி பாடுவோம். கவலை யாவுமே கலைந்து போனது, கண்ணை போல என்னை இயேசு காப்பதால் சோகம் இல்லை, இனி சுகமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. யாரும் சோகப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற வைராக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை கட்டி பாடலாமா? கவலை யாவுமே கலைந்து போனது, கண்ணை போல என்னை இயேசு காப்பதால் சோகம் இல்லையே, சுகமே இல்லையே, என்றுமே புக்ல 711வது பாடல். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையில் மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, அவர் அந்த கண்மலை.
நாமத்துக்கு இயேசுவே பெரியவர், கர்த்தர் சீயோனில் பெரியவர், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு உயர்ந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் உம்மை போற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தகுதியுடைய ஒருவரை எல்லாரும் அவரை ஆராதிக்கலாமா? ஒருமனப்படுத்தலாமா? நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தணும். தேவனை நோக்கி திருப்பணும். நம்முடைய சிந்தைகளை இயேசுநாதா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாடி தேடுகிறோம். இதுவே கர்த்தரை தேடி நாடி விசாரித்து வருகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்கிறார். யாக்கோபு என்ற சந்ததி தான் அவங்க கர்த்தரை தேடி விசாரித்து எப்படியாயிலும் அவர் சமூகத்தை தேடி அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து என்று சொல்லி நாடி தேடுகிற சந்ததி தான் யாக்கோபு சந்ததி. அவர்தான் கர்த்தரை சிறுவிழா மாற்றுகிறார். அவனதான் தேவன் பெரிய சந்ததியாய் மாற்றுகிறார், பெரிய பிரபுவாய் மாற்றுகிறார், பிரபுக்களின் சந்ததியாய் மாற்றுகிறார், ராஜாக்களின் சந்ததியாய் மாற்றுகிறார். நாடி தேடி அவரை நோக்கி ஓடுகிற சந்ததி. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன்
கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து நிற்கிற, இப்போ நீ ஒரு நம்பிக்கையோடு தேவனிடத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிற, நீ ஒரு நம்பிக்கையோடு தேவனிடத்துல கேட்டுக் கொண்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவை, நல்ல முடிவை, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உண்மையில் நினைவாயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உண்மையில் நினைவாயிருக்கிறார். மறந்து போகாது. அப்பா, நாங்களுடைய நன்றி ஒத்துக்கிறோம். எல்லாரும் இருக்கிற எல்லாரும் இருக்கிற பிரசனத்தை ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் ஒரு இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, செல்ல மேகம் நீ. சொல்லுங்க. விலகாத மேகம் நீ, செல்ல மேகம் நீ. ஆவியானவரே, 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 வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. ஒரு fire. ரிவர சபதம். கர்த்தருடைய மகிமை மேகம் மூடுவதால் ஒரு விடுதலை உண்டாயிருப்பதால் எல்லா விதமான தியானின் கட்டுகள் உடைந்து போகும். பிசாசின் கட்டுகள் உடைந்து போகும். தெய்வீக வல்லமை பூர்வமாய் இருக்கிறது. ரிவர சபதம் வரவா. விலகாத மேகம் நீ, செல்ல மேகம் நீ. விலகாத மேகம் நீ, செல்ல மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமை இறங்குகிறதே. உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை இறங்குகிறதே. ரிவர சபதம். ஆவி ஆத்ம சரந்தர காரணமாகிறது. எல்லா கட்டுகள் உடைந்து போகும். பரிசுத்தத்திற்கு இறங்கி வருவதாக குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள் இப்பொழுது வெளியேறுவதாக. மகிமையின் வல்லமை குடும்பங்களுக்குள்ளே இறங்குகிறது. கடல் பாவங்கள் வெளியேறுவதாக. வியாதியின் வல்லமைகள் வெளியேறுவதாக. பிசாசின் போராட்டங்கள், சாபக்கட்டுகள் வெளியேறுவதாக. பணம் நன்றி ஒத்துக்கிறோம். ஆவியான தேவனுக்கு உணவு கொண்டிருக்க இந்த பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குழந்தைகள் மக்கள் இடைப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்தவ சத்தமா வாசிக்கணும். 36ஆம் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதில் காணப்படுமிடமும் தன் பார்வைக்கு எப்படி தனக்குத்தானே எச்சரிக்கை பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தையில் அக்கிரமும் பஞ்சமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே பொல்லாப்பை விரும்பாதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயம் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மறுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலைகளிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நிதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நம்மை
அக்கிரமக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி அக்கிரமக்காரர்களுக்கு தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயத்தை விரும்புகிறார். நாம் உலக மக்கள் அனுபவத்தில் விசுவாசத்துக்கு பயப்படுகிறார்கள், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறார்கள், மனிதர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே, அதாவது 28 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. அதே போல நீதிமொழிகள் 10:27 சொல்கிறது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் வேடிக்கை பண்ணுவதற்கு கர்த்தருக்கு பயப்படு. நீ கர்த்தருக்கு பயப்படு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 10:27. 128 சங்கீதம் முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் அவர்கள் துன்மார்க்கர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானவான்கள், புத்தியுள்ளவர்கள், அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். சோத்திரம். பக்தி உள்ளவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதற்காக வேஷம் தரிக்கிறார்கள். ஆடைகள் நல்ல, மற்றவர்கள் கலர் கலராய் உடை உடுத்துவார்கள், நம் கிறிஸ்தவர்கள் வெள்ளை உடுத்துவோம். ஏதோ ஒன்று, அது ஒரு கலர் தான். சோத்திரம். ஆக நாம் வெளி அலங்காரம் அதை நாம் அழகாக செய்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். தேவனுக்கு விரும்புகிற காரியம் அதுதான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேலே விஷயம். மல்கியா 4:2 நீதியின் சூரியன் உதிக்கும். அதே மல்கியா 3:16 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஞாபக புஸ்தகம் அவர்களுக்காக, கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்காக. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்ல அழகான வார்த்தைகளோடு கூட நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இவங்க அதெல்லாம் பார்த்து இருளுக்கு பயப்படுவாங்க, ஒரு பள்ளிப்பாச்சாலுக்கு பயப்படுறவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நிறைய மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது, தேவதாசர்களை குறித்து சொல்லும் பொழுது, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, ஆதியாகம புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்க, ஈசாக்கை ஒப்பு கொடுக்க துணியும் பொழுது, பிள்ளையாண்ட மேலே கையை போடாதே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் விளங்குவதற்கு அவன் சோதர் செய்த காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதே போல ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமத்திலே 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே, ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவருமாகிய. யாரு? ஈசாக் அப்பனும் பயந்தான், மகனும் பயந்தான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அது ஆசீர்வாதம். அதே போல ஆதியாகமத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யோசேப் என்றுதான் ஒரு மனுஷன் சொன்னான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். பக்தி இருக்கு, சோத்திரம். அங்க போறது, இங்க போறது, அந்த கூடத்துக்கு போறது, இங்க போறது, அந்த கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு பிக்னிக்கா, சோத்திரம். அங்க போய் சோத்திரம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போறதெல்லாம் பார்க்கிறோம். சோத்திரம். அது என்ன ஜாலி டூரா? அல்ல, மனமாறுகிற ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. வேதத்தை வாசித்தால், ஆலயத்திற்கு வந்தால் நீங்கள் மனம் மாற வேண்டும். இனி காலம் செல்லாது, காலம் சமீபமாயிற்று. எல்லோரும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தெய்வ பயத்தோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாய் விரும்புகிறார். ஆனால் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, கொர்நேலியு என்றுதான் ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு அது வாசிங்க. நான் ஏதாவது சொல்லிட்டே இருந்தால் இருக்கான்னு கரெக்டாக பார்க்கணும்னு செக் பண்ணணும். சோத்திரம்.
ம் ம் அல்லேலூயா. பக்தி மாத்திரம் இல்லை, பயமும் அவனோடு கூட இருந்தது. தேவனுக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகத்திலே 39ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ ஒரு வாலிபனை நீ என்னோட சைனி என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான், யாரும் இல்லை, யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள், நாம் இந்த தப்பை செய்வோம் என்று சொல்லி அழைத்த பொழுது அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுன்னா, சோதரம், நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுதான் பயம். யாரும், அதாவது உலகத்தான் சொல்கிறான், 2 வகையான மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஒன்று தப்பு செய்கிறவன், இன்னொன்று தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள். அல்லேலூயா. அவன் அப்படி தீர்ப்பு சொல்லிட்டான். வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் தப்பு செய்வாங்க அவன் சொல்றான். ஆனா வாய்ப்பு கிடைத்தும் தப்பு செய்யாதவன் அது யோசேப்பு. அல்லேலூயா. அதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். மல்கியா 1:6 சொல்லுகிறது, நான் தகப்பனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். சோத்திரம். ஒரு வசனம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு விருதாவாகவா பயந்து திரிகிறான்? சோத்திரம். அவன் விருதாவாக பயன்பட தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பயந்து தெரிந்தவன். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை வழங்குதான் எல்லாத்துக்கும் சோத்திரம். பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், அது கண்ணிய வருவிக்கும். முகதாட்சியம் அது நல்லதல்ல. அவங்களுக்காக இவங்களுக்காக ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆளை கனப்படுத்தி ஒரு ஆளை கனவினப்படுத்தி ஏதோ அப்படிலாம் செய்யக்கூடாது. சோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, அலங்காரத்துக்கு மதிப்பு கொடுத்து, ஆடம்பரத்துக்கு மதிப்பு கொடுத்து, மற்றவங்களை விட்டு ஏதோ ஒன்று நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பயம் நமக்கு, தெய்வம் அந்த அன்பு உங்களிலே இருந்தால், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே இருந்தால் என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் சமமாய் தேவ நீதியாய் நீங்கள் நடப்பீர்கள். பிசாசின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள்? அவர்கள் அக்கிரமம் இருந்தவர்களாக நடப்பார்கள். அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் சோதனை எப்படி இருப்பாங்க? பெரிய வில்லர்களாக இருப்பார்கள். நாம் கதாநாயகர்களாக அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவங்க? சோத்திரம். தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற வானத்து நட்சத்திரங்களாய் காணப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம தேவனுடைய நீதியை செய்வதில் எப்படி இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க, நன்மை செய்வாங்க, ஆசீர்வாதம் இருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதும் பிசாசுக்கு பயப்படுறதும் வித்தியாசம். கர்த்தருக்கு பயப்படுகிற நினைச்சுமா தெரியுமா? சோத்திரம். டிராக்ஸ் வச்சிருப்பான் பைபிள். அல்லேலூயா. பையில நினைச்சுமா டிராக்ஸ் வச்சிருப்பான். இயேசு கைவிட மாட்டார் என்று சொல்லி ஒரு பேச்சு குட்டியிருப்பான். அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு பயப்படுறவன் பாட்டில் எங்கிட்டு நிற்பான், சாரத்தில் தோறுவான், கீழே விழுந்து எத்தனையோ பாட்டு உடஞ்சிருக்கிறேன் நான் பார்த்துருக்கிறேன். சோத்திரம். பிசாசுக்கு பயப்படுற சிகரெட் பாக்கெட் வச்சிருப்பான். பிசாசு பயப்படுகிறவங்க பிசாசு அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் அவர்கள் அக்கிரம மிகுதியாக காணப்படுவார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை பேசுவார்கள், நன்மை செய்வார்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு அதற்காக என்ன செய்வாங்க? நடப்பார்கள். அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? சோதரன். இனிமேலே என்ன செய்யக்கூடாது? மறுரூபமாக ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலந்து கொள்ளும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறதோ, நான் இனி கலக விட்டான் அல்ல, முரட்டாட்டம் என்று நீங்க வேணும், பில்லி சூனியம் நீங்க வேணும், என்னுடைய கோபம், என்னுடைய மற்ற எல்லா காரியங்களும் அசுத்தம் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஏதோ வாரம் காத்து நல்லா இருக்கு, சோத்திரம், காத்து வாங்கலாம் அப்படின்ட்டு வரக்கூடாது. ஏதோ நாள் அந்த அக்கா பார்க்கணும், சோத்திரம், பார்த்து நாளாச்சு அப்படின்ட்டு வரக்கூடாது. அப்படிலாம் வரக்கூடாது. சோத்திரம். ஏதோ தேவனுக்கு ஏதோ கொஞ்சம் பொருளை கொடுத்துடலாம் அப்படிலாம் வரக்கூடாது. சோத்திரம். ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டா போகலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுங்க. சோத்திரம். தேவன் வேதம் இப்படியா சொல்கிறதோ, தெய்வ பயம் வேண்டி இருக்கோ. நான் பக்தியாக தான் ஒரு நாள் நடந்தேன். சோத்திரம். இனிமேல் நான் தெய்வ பயத்தோடு கூட நடப்பேன். அல்லேலூயா. இனிமேல் என்ன செய்வேன்? தெய்வ பயத்தோடு கூட நடப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம். அதுதான் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு. தெரிந்து கொள்ளுதல், ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. ஏனோதான என்கிறதான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சிறப்பான வாழ்க்கை, மற்றவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை, கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. அதான் வேதத்தில் சொல்கிறது,
உன் வீட்டில் பல பாத்திரங்கள் இருக்கிறது, கனவீனமான பாத்திரம் ஏராளமாக இருக்கிறது, ஆனால் கனப்படுத்தக்கூடிய பாத்திரங்களும் இருக்கிறது. நீங்கள் கனப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லிடுது, சோத்திரம். ஒருவர் சர்ச்சு கட்ட என்ன செஞ்சாராம்? சர்ச்சு கட்டவோ ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செஞ்சாங்க? பொருள் உதவிகளை தேடி அலைந்தார். பல கனவான்கள், சீமாட்டிகள், பெரிய பெரியவர்கள், உத்தமர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தவான் என்று சொல்லி மெச்சிக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தவொடனே ஒரு விபச்சார ஸ்திரியும் நான் இந்த ஆலயத்தில் ஏதாவது பங்கு கொள்ள வேண்டும், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரியும் ஐயா இங்கே வாங்க அப்படி ஒரு சின்ன காணிக்கை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்தவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் சர்ச்சு கட்ட போறீங்க, இவங்ககிட்டலாம் நீங்கள் வாங்குறீங்களே, இது நல்லதா அப்படின்னாங்க. அவர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை அதுதான், எல்லாத்தையும் சிநேகிக்க வேண்டும் அதுங்கிறதான ஒரு காரியம். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பார் தெரியாது, சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு இருக்கட்டும், அவர் கொடுக்குற பணம் கக்கூஸ் கட்டுவதற்கு இருக்கட்டும் சொன்னார். அல்லேலூயா. எப்படியோ சர்ச்சை சம்பந்தப்பட்டது தானே. அல்லேலூயா. அதனால எப்படினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எல்லாத்தையும் சிநேகிக்கணும். சோதனம் எல்லாத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமான பாத்திரமா காணப்படணும். அவன் வாய்ப்பத்தி போயிட்டாங்க சோத பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறவர்கள். அதனால என்ன செய்யணும்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தசவதாரங்கள் எடுக்காமல், இரட்டை வேடங்கள்லாம் போடாமல், நாடகதாரிகளாய் இல்லாமல், மெகா சீரியல்லாம் பார்த்து பெரிய பெரிய நடிப்புலாம் நம்மகிட்ட வந்துட்டு சோதனம் புதர்க்கமான பேச்சுகள், உள்ளத்தனமான காரியங்கள், ஸோ தெரியவே தெரியாது, அமுங்கலித்தனம் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. கள்ளத்தனம், கள்ளக்காதல், நல்ல காதல் ஒன்று இருக்கு, கள்ளக்காதல் ஒன்று இருக்கிறது, என்னென்னமா இருக்கு. தெய்வ பயம் வேணும், தெய்வ பயம் வேணும். தேவனை கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்பார். ஒப்பு கொடுக்கிற நாள் இனி காலம் செல்லார், நீங்கள் மனமாறுகிற காலமாக இருக்கிறது. அதனால் தேவனாய் கர்த்தரத்தில் அப்பா சோத்துறான், இனிமேல் நான் எப்படி எப்படியோ அப்படியே வந்தேன் போனேன், அப்படியே இனிமேல் அப்படி வர மாட்டேன். தெய்வ பயத்தை கொடுக்குற நான் இனிமேல் காணப்படுவேன். பக்தியோடு கூட பயமும் கலந்து நான் வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வோம். சோத்திராண்டவர் நம்ம நன்றி கொடுத்துக்கிறோம். அப்பா சோத்திரம் பேசின வார்த்தை இருந்தால் சோத்திரம் எங்கள் மத்தியிலே தெய்வ பயம் உண்டாயிருக்கணும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே அப்பா, எங்கள் மகிமையை கொண்டு வருமே, உம்மோடு கூட இருக்கிற சாக்கியத்தை கொண்டு வருமே, அது தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். எல்லா எங்களுடைய சபை மக்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். சோதராண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். சோதரை எல்லாம் கண்டு அப்படி ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபை குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சோதரம் ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே சோதரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களை மாறட்டும். கை செய்கிற பிரயாசங்கள் ஆசிரியங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே சோதரம் அவருடைய வியாதி படுக்கையெல்லாம் மாற்றுங்க, பலகீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. அப்பா சோதரம் ரட்சிங்க. அப்பா உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதை ஆண்டவரை மற்றவர்கள் பார்க்கட்டும். தேவனையோடு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்றவர்களும் ஆண்டவரை நாங்களும் சொல்லும்படியான அற்புதங்களை செய்யுங்க. அப்பா பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்கள் நன்மை உண்டாயிருக்கட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். ஆசீர்வதி எல்லா துதிகளும் எல்லாம் ஒதுக்கி செலுத்துகிறோம். வேட்பாராம் இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். விசேஷத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, இதுல ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனம் இந்த வெளிப்படுத்துற விசேஷம். அதுல சொல்லுகிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ உனக்கும் பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் அவர் நமக்கு நாம் எப்படிப்பட்ட பலன் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். சொல்றார் பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனாலும் என் வசனத்தை என்ன செய்யல, நீ மறுதலிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வசனத்தை மறுதலிக்க, அதாவது கர்த்தரையே மறுதலித்து போகும்படியான பிரச்சனைகள், போராட்டம். அது எந்த பிலதெல்பியா என்ற சபைக்கு சொல்லும் போது அந்த வசனத்தை சொல்லுகிறார், அவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உனக்குள்ள
இருந்த பலன் கொஞ்சம் தான். ஆனாலும் என்ன செய்த நீ எனக்காக வைராக்கியமா வாழ நீ தைரியமா வைராக்கியமா எனக்காக வாழ்ந்திருந்த, என்னை விட்டு விட்டு போகவில்லை என்று சொல்லி அந்த சொல்றார். அப்போ நாம் வைராக்கியமா வாழ்வதற்கு நமக்கு தேவை பலன். அல்லேலூயா. பலன் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வாழ்வதற்கு நாம ஏன் பாவத்துல விழுந்து போகிறோம்? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்க பலன் இல்லை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது சடக்குன்னு விழுந்து போறான். நிறைய பேர் சந்தோஷம் நிறைய ஆண்டவர் கொடுக்க உற்சாகமா சபைக்கு வருவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. திடீர்னு காண போயிருவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா தெரியா பார்த்து கேட்டாலும் சொல்லுவாங்க, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவர் அதில் எங்களை கைவிட்டுட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதே இல்லை. ஒருத்தரை நமக்குள்ள அந்த பிரச்சனையை தாக்கத்தக்க பலன் இல்லை. அதுதான் அர்த்தம். பாவத்திலேயே விழுந்து போறது, பாவத்தை எதிர்த்து நிற்கத்தக்க பலன் இல்லை. ஆனா ஒரு சில பிலதெல்பியா சபையில் உள்ளவர்கள் பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறந்துடையாமல் என் வசனத்தை நீ என்ன செய்ய கை கொண்ட. அப்ப நமக்கு பலன் வேண்டது. உலக வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்வதற்கு பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான், நம்மை விழத்தட்ட வேண்டும் என்று சொல்லி. பைபிள்ல ஒன்று பேதுருங்க சார், இப்போது ஒன்று பேதுரு நினைக்கிறாமா, ஒன்று பேதுரு சொல்லுகிறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றிட்டு. அப்ப பிசாசு எவனதான் விழ தட்டலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றிட்டு இருக்கு. பவுல் எழுதும்போது சொல்றாரு, தேமா இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த பிரபஞ்ச இந்த உலகத்து மேல ஆசை வச்சு என்ன செய்தாங்க? என்னை விட்டு போயிட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க நிறைய. பவுல் கூட அது எவ்வளவு பெரிய ஆளு பவுல். அவர் கூட இருந்த தேமா இருக்கிறவன் கூட சில பேர் தோமா அப்படின்னு வசிப்பாங்க. தோமா இல்ல, தேமா. சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசையை வைத்து என்னை விட்டவன் போய்விட்டான். பவுல் எவ்வளவு வைராக்கியமான ஆளு. அவனை விட்டு கூட என்ன செய்திருக்கிறான் பாருங்க, ஒரு ஆள் போயிருக்கிறான். அப்போ தேவை என்னன்னா, யாரு தேவனுக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நிலைநிற்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆராதனைக்கு வருவது உங்களுக்கு பலன் தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? பலப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுதான் முக்கியம். ஆராதனையில் நாங்க நீங்க உங்களை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்பதை குறித்து உங்களுக்கு ஆலோசனை தான் நாங்க சொல்லுவோம். ஆனா பலப்படுத்திக் கொள்வது யார் கையில இருக்குது? நம்ம கையில. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நாம நம்மை பலப்பட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவன் விழுந்து போகிறான். ஆனா நாம் நம்முடைய கிருபை இதுவரை நம்ம நடத்தி வந்தது தேவனுடைய கிருபை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் நம்ம கூட இல்லாவிட்டால் நம்ம எப்போ என்ன செய்யிருப்போம்? விழுந்து. நான் என்னை குறித்து சொல்ல முடியும், தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் எப்போதும் என்ன செய்யிருப்போம்? விழுந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. அப்போ நமக்குள்ள என்ன வேண்டி இருக்கிறது? பலன் தேவை இருக்கிறது. அப்போ இந்த பலன் எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு சொல்றார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு அப்படின்றாரு. பிசாசு உங்களை எவ்வளவு விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி நிறைய நமக்கு சோதனைகள், போராட்டங்கள் நம்ம வீழ்த்துவதற்கு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள கொஞ்சம் பலன் மட்டும் இருந்துச்சு. பாருங்க, அந்த பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்ற, உனக்குள்ள கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. வாசிங்க வசனத்தை 3. பாருங்க, சொல்ற உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. அதுல கூட நீ என்ன செய்யல? என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. ரொம்ப பலன் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அக்கினி எதிர்த்து நிற்கத்தக்க பலன் உனக்கு இல்லை. தானியேலை போல சிங்கத்து முன்னாடி நின்னுட்டு தைரியமா இருக்கத்தக்க பலன் எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை. ஆனாலும் நமக்கு வருகிற சோதனை எதிர்க்கத்தக்க பலன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நமக்கு வருகிற பாருங்க, யோசிப்பு குறித்து நான் பார்க்கிறோம். யோசிப்பு பெரிய பாவம் பெரிய இடத்துல இருந்து வந்துச்சு. அல்லேலூயா. பெரிய பாவம் சின்ன இடத்துல இருந்து வரல, சின்ன பாவம் பெரிய இடத்துல இருந்து வரல.
ரெண்டுமே பெருசு. பெரிய பாவம் பெரிய இடத்துல இருந்து வந்தது, ஆனாலும் அவனுக்குள்ளாய் பலன் இருந்தது. அல்லேலூயா. அவன் எதிர்த்து நின்று ஜெயித்தான். தானியேல் எதிர்த்து நின்று ஜெயித்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதிர்த்து நின்று ஜெயித்தார்கள். பவுலை குறித்து பார்க்கிறோம். அவரும் நீங்க 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த சோதனைகளை பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல 36 இருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. சொல்றாங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எது பிரிக்க முடியும்? உபத்திரவம் பிரிக்க முடியுமா? முடியாது. வியாகுலம் இருதயத்துல காணப்படுகிற சஞ்சலங்கள், வேதனைகள், வியாகுலம் பிரிக்க முடியுமா? முடியாது. துன்பம் பிடிக்க முடியுமா? முடியாது. பசி, சாப்பாடு இல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிட முடியுமா? முடியாது. நிர்வாணம், ட்ரெஸ் இல்ல, ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்காக ஓடி ஓடி என்ன கண்ட ஒரு உடுத்த ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. சில பேர் சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கை இல்லை. அவர் சொல்றாரு நிர்வாணம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, தரித்திரம், பசினா தரித்திரம், நாச மோசங்கள் வந்தாலும் சரி, பெரிய விபத்துகள், வேதனைகள் வந்தாலும் சரி, பட்டை எனக்கு விரோதமான ஆட்கள் எதிர்த்து பட்டயத்தோட வந்தாலும் சரி, அவர் சொல்ற கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதெல்லாம் என்ன செய்ய பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலன். அப்போ நமக்கு தேவை இந்த நாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பலன் தேவை. ஆண்டவருக்காக வாழ்வதற்கு என்ன வேணும்? அப்போ நமக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய தேவனை நம்பி இருக்கிறவர்களாகி நாம எப்படி நாம பலனை பெற்றுக் கொள்வது என்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்கள், நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், ஆனாலும் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல நினைக்கிறேன் உங்களோடு கூட. அதாவது முதலாவது, தேவ வசனம் நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும். அல்லேலூயா. வசனத்தை அதிகமா வாசிக்கிறவங்க, வசனத்தை அதிகமா தியானிக்கிறவங்க, ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தா நாம என்ன செய்வோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த நினைப்புல உங்களால நான் நிப்பேனான்னு சொல்லி உங்களால சொல்ல முடியாது. ஆனா அந்த வசனத்துல வாழ்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் எந்த வித பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் சரி எதிர்த்து ஜெயம் எடுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க யோவான் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறாருப்பாங்க, அவர் வாலிபர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. யோவான் எழுதின நிருபத்துல 1ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்க. பிதாக்களுக்கு சொல்றார், அது முந்திரி வாலிபருக்கு சொல்றார், அடுத்து பிதாக்களுக்கு சொல்றார். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அடுத்து பலவான வாலிபரை சொல்றாரு, நீங்கள் பலவானா இருக்கிறபடினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். ஏன்னா தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல சங்கீதக்காரன் இடத்துல சொல்ற அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எனது அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும். எத்தனை போராட்டம் வரட்டும், உன்னை பிசக செய்யும்படியாக, தேவனுடைய வழியை விட்டு போக செய்யும்படியாக எத்தனை போராட்டம் வரட்டும், தேவ வசனம் உங்களுக்குள்ளே வர என்ன ஆகும்னா, அதற்கு எதிர்த்திருக்கத்தக்க நிதித்தின்று ஜெயிக்கத்தக்கதான பலன் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் அதிகமா நீங்க இன்னைக்கு வசன செழிப்பு, வசன செறிவு ஜனங்களிடத்துல ரொம்ப கம்மியாயிட்டு. ஏன்னா அவர்களுக்கு முந்தி உள்ள நாட்கள்ல ஆணுக்குரிய விசுவாசிகளுக்கு நேரம் போகணும்னா இந்த வசனம், ஜபம், இல்லை ஏதாவது கூட்டம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப என்னன்னா பார்க்கறதுக்கு நிறைய வந்துச்சு. டிவியில நிறைய சினிமா இல்லாம நிறைய ப்ரோக்ராம்ஸ், அது போக கையில ஒரு பெரிய உலகம் இருந்துச்சு. கையில என்னது? கையில பெரிய
உலகம், இன்டர்நெட் உலகம் வந்துச்சு. அந்த உலகம் வந்தனால இன்னைக்கு விசுவாசிகளுக்கு வாசிக்கிற வேதத்தை வாசிக்கிறது என்பது அது ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இது அப்படி இல்லை. இது ஒரு நிமிஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் அதுல வந்துருக்கு பாருங்க. இன்டர்நெட்ல ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, அப்படி எடுத்து வச்சு பார்த்தோம்னா டைமை பார்த்தா டக்குன்னு அரை மணி நேரம், ஒரு நேரம் டக்கு காண போகுது. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் அதுல இருக்குது. வசனம் கொஞ்சம் கஷ்டம் தானே, அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ஆண்டவர் இதை செய்யுப்பாரு, அதை செய்யுப்பாரு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. அருமையானவர்களே, இந்த வசனம் தான் கர்த்தருக்குள்ள உங்களை நிலைக்க செய்யும். இந்த உலகத்துல உங்க நிலைத்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க இந்த வசனம் தாங்க. புரிஞ்சுங்க. ஆண்டவர் இயேசு அதனாலதான் சொன்னாரு, வசனத்தை கை கொள்ளணும்னு பார்த்து கற்பாறையில அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. வசனத்தை வாசித்து வசனத்தை கை கொண்டு அப்படி வர்றவங்க அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது கற்பாறையில அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கை. வசனம் இல்லாம வாழ்றவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒரு வீட்டை மணல்ல கட்டினா என்ன சொல்லுங்க? மணல்ல கட்டினா கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனா கற்பாறையில கட்டினா சபையில 10 அடி கீழே அஸ்திபாரம் போட்டிருக்கோம். சொன்னாரு அந்த இன்ஜினியர் சொன்னாரு, உங்களுக்கு கீழே 10 அடியில அந்த இதை டெஸ்ட் பண்ணி 10 அடியில ஒரு பாறை இருக்குது, நம்ம அது மேல அப்படி நிப்பாட்டிடுவோம் அஸ்திபாரத்தை என்று சொல்லி. அந்த பாறை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பாறையில அஸ்திபாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த பாறை மேலதான் பெல்ட்டை போட்டுருக்கோம். நம்ம அந்த சபை கட்டடத்தை அவ்வளவு ஸ்ட்ராங். அதே போலதான் அருமையானவர்களே, நீங்க வசனத்து மேல கட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் உயர்வு ஒரு கிராஜுவலான உயர்வு, அதாவது கொஞ்சம் மெல்ல உயர்வு. உலக பிரகாரம் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிப்பான், நாளைக்கு செழிப்பான், நாளைக்கு செழிப்பான் போய்கிட்டே இருப்பான். ஆனா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது கற்பாறை மேல் அஸ்திபாரம். அல்லேலூயா. அவர்களை குறித்து பைபிள் சொல்ல, அவர்கள் சறுக்கலான இடத்துல நிற்க வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. என்னது அப்படின்னு என்ன சறுக்கலான இடம்? சறுக்கலான இடம் என்ன? சறுக்கலான இடத்துல நின்று இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? எப்போ திடீர்னு சறுக்கி விழுவும் தெரியாது. ஆனா நாம அப்படி இல்லை. கற்பாறை நேரத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டு இந்த வார்த்தையில கட்டப்பட்டிருந்தார். இந்த வார்த்தையில தெளிவா இருக்கணுங்க. நீங்க வார்த்தை அதிகமா வாசிக்கணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்ட வாழ்க்கையாக மாறும். பழகுங்க. நாங்களாம் கிடக்கும் போதே பழகிட்டு வரல. கொஞ்சம் நேரம் கொடுத்து, வசனத்துக்காக நேரம் கொடுத்து, கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சு, உட்கார்ந்து யோசித்து, உட்கார்ந்து எழுதி பார்த்து இப்படிலாம் பண்ணனாலதான் இன்னைக்கு வர நாங்க பெரிய பரலோகத்திலிருந்து பெரிய ஒரு மரத்து வாங்கிட்டு வரல. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கோ ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கோ பரலோகத்திலிருந்து பெரிய மரத்தை வாங்கிட்டு வரல. உங்களை போல நாங்களும் சாதாரண ஆட்கள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை போல சாதாரண ஆட்கள் நாங்க. ஆனா எப்படி கர்த்தர் இன்னைக்கு வரை நினைக்க வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா வசனம். அல்லேலூயா. மணிக்கணக்கா வசனம். இந்த இப்ப நான் அந்த அளவுக்கு படிக்கல. முந்தி படிச்ச வசனங்கள் இப்ப எனக்கு உதவி செய்கிறது. இப்ப படிக்கிறோம். ஆனா அந்த ஒரு காமாசி கூட இப்ப படிக்கல வசனங்கள். ஆரம்ப நாட்கள் விசுவாசியான நாட்கள்ல வசனத்தை அப்படி படிச்சு எழுதி ஆண்டவர் என்ன பேசுறாரு அதெல்லாம் குறிச்சு வச்சு அப்படிலாம் நாங்க படிச்சோம். ஊழியத்துக்கு வருவோம்னு நினைச்சு பார்க்கல. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை ஊழியத்துக்கு வர போறனால படிச்சிருக்காருன்னு சொல்லி அப்பெல்லாம் யோசிச்சதே கிடையாது ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. ஆனா இந்த வார்த்தை தான் உயிர். அதனாலதான் பேதுரு சொல்றாரு ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் கொஞ்சம் கடினமாகுது, முதல்ல கொஞ்சம் ஈஸியான உபதேசமா சொல்லிட்டு இருந்தாரு. நான் செல்ல
அவருடைய உபதேசம் கொஞ்சம் கடினமாகுது. பரலோகத்தை குறித்து அதிகமா பேசுறாரு, பரிசுத்தம் வாழ்றது குறித்து அதிகமா பேசுறாரு. இப்படி பேசணும்னு நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ இயேசு சீசர்ல தன்னுடைய பக்கத்துல இருந்த சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் அவர்களை போல போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்ட உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்றாரு, முந்திக்கிட்டு சொல்றாரு. அதனால அவர் பேர் முந்தினவர். என்னது பேதுரு பேர் என்னது? அதுல போட்டுக்கணும். அவர் அறிமுகப்படுத்தும் போதே முந்தினவன் என்னப்பட்ட பேதுரு அப்படின்னு. அல்லேலூயா. முந்திக்கிட்டு சொன்னாரு. அவர் கேட்பாரு, ஆண்டவரே நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்க, நீங்க போயிருவீங்களாப்பா அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குதா? உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவனை தருகிற வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை நிலைக்க செய்கிறது, ஒரு மனுஷனை நீடித்த வாழ்வு வாழ செய்கிறது, ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, தனக்கும் ஆசீர்வாதமா இருப்பான், தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவனுடைய வசனங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிற வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. நாங்க யாரிடத்துல போவோம்? இந்த வசனத்துக்கு நாங்க யார்கிட்டயா போவோம்? சொத்துக்கு போயிடலாம், சுகத்துக்கு போயிடலாம், பணத்துக்கு போயிடலாம், எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல அங்கங்கே யார்கிட்டயா போய் வாங்கலாம். ஆனா நித்திய ஜீவனை தரும் வார்த்தை யாரிடத்தில் இருக்குது? தேவன். அந்த நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள் உங்கள் ஜீவனா மாறுங்க. அல்லேலூயா. உங்க ஜீவனா மாறணும். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து படிக்கணும். என்ன சொல்றாருன்னு அந்த கேட்கணும். அப்படி கொஞ்சம் டைம் எடுக்காம இதெல்லாம் நடக்காது. அப்போ முதலாவது உங்களை விழுந்து விழுந்து எந்திக்கிறோம்ல நாம. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ள இல்லை. அதனால அந்த திருப்ப அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 1 யோவான் 2:14. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, தேவ வசனம் அவங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பலமான இருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்து பொல்லாமனை விசுவாசத்த வசனம் தான் ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் விசுவாசம் ஜெயிக்க முடியும். வெளிப்பாடு, தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். இந்த வசனம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த வசனம் எந்த அளவுக்கு இருதயத்தில் இருக்குது வரணும். டப்பு டப்புன்னு அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல வசனம் வரணும். ஏன் சொன்னாலும் பாத்தீங்களா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அவன் சொன்னவனே டக்குன்னு சொன்னாரு. பிசாசு சொன்னான், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். டக்குன்னு சொன்னாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பாய். ஏன்னா அவர் இதயத்தில் வசனம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தேவாலயத்துல சிறு வயசு 12 வயசா இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் அந்த பெரிய பெரிய ஞானிகளோடு, தர்க்க சாஸ்திரிகளோடு வேதத்தை குறித்து அவர் விவாதம் பண்ணினார். அல்லேலூயா. அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். படிச்சிருக்கீங்களா அந்த வருஷத்தை? படிக்கலையா? படிச்சது இல்லையா? படிச்சீங்களா? படிக்கலையா? எல்லாரும் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போயிட்டு வராங்க. திரும்ப வரும்போது தாய் தகப்பனோடு தாய் தகப்பன் வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா இயேசு மாத்திரம் செய்யல. அதில் திரும்ப எருசலேமுக்கு போய் பார்த்தா இவர் யாரு கூட உட்கார்ந்து இருந்தாரா? தேவாலயத்தில் உள்ள பெரிய தலைவர்களோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறதை கண்டார்கள். இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் தானே. மத்தேயு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சாரி, லூக்கா. வாசிங்க. 43 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 43 லூக்கா.
பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்களை வினாவும் கண்ட. அவங்களே கேள்வி கேட்கிறார்கள். போதகர்களே இவர் கேள்வி கேட்கிறார். எத்தனை வயசு? 12 வயதான போது. நீங்க 42ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அது சொல்லுது. அவருக்கு 12 வயதான போது வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும். 47ஆம் வசனம். யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரம்னா பதில், ஆன்சர், மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். பிரமிக்கத்தக்க அளவுல எத்தனை வயசுல பேசுறாரு? 12 வயசுல பிரமிக்கத்தக்க அளவுல பேசுறாரு இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கு. ஏன் சும்மா இல்ல, அது அப்படியே வானத்துல இருந்து ஒரு வரம் வந்தது இல்ல. அது அவர் வசனத்தில் அவர் தேறி இருந்தார். அல்லேலூயா. 12 வயசுக்குள்ள முழு பைபிளை என்ன செய்தாரு? நியாயப்பிரமாணம். முழு பைபிள்னா புதிய பாடம் கிடையாது நாட்கள்ல. முழு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், அந்த பஞ்சாங்கமும் தீர்க்க தரிசன ஆகமங்கள், இதெல்லாம் சங்கீதம், இதெல்லாம் என்ன செய்தாரு? 3 நாள் அந்த நாட்கள்ல. பஞ்சாங்கமும் தீர்க்க தரிசன ஆகமங்கள், சங்கீத புஸ்தகங்கள். சங்கீதம்னா சங்கீதம், பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இது எல்லாமே சங்கீதம், சங்கீத பாட்டு, பாட்டு, கவிதை வடிவிலான புத்தகங்கள். இந்த 3 தான். ஒன்று பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா என்னது? எது? ஆதியாகமம். பைபிளை ஒரு முறை உண்மையா முடிக்கல. நீங்களா முடிக்கலையா? முடிக்கல. எப்படி பிள்ளைகள், ஆலிவ பிள்ளைகள் நல்லா இதுக்குள்ள எத்தனை முறை முடிச்சிருக்கேன் தெரியுமா? பைபிள 23 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். கல்யாணம் முடிகிறதுக்கு முன்பாக நான் எத்தனையோ முறை பைபிளை முடிச்சுட்டு அது எண்ணிக்கையே கிடையாது. எனக்கு ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எத்தனையோ பக்கங்கள் படிப்பேன் பைபிள். எனக்கு அதுல எனக்கு ரொம்ப ஞாபகமானது வேற ஒன்று பார்த்தீங்களா? அதுல கொஞ்சம் தான் நிற்கும். நான் இவ்வளவு படிச்சாலும் இவ்வளவுதான் மனசுல நிற்கும். நிறைய பேருக்கு அப்படிதான். பைபிள் எல்லாம் படிக்கிறது கூட அப்படியே நமக்கு நினைவு நிற்காது. படிக்க ஏராளமா படிக்கதான் அந்த வசனங்கள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பேச ஆரம்பிக்கும். நீங்க இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்கேயோ ஒரு வசனத்தை நீங்க எப்போ படிச்சிருப்பீங்க. அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அதுல இருந்து ஒரு வசனத்தை கொடுப்பாரு. வாக்குத்தத்தம் சும்மா கொடுக்க மாட்டாரு. சும்மா கொடுப்பாரு சில வேலைகள். அதுதான விஷயம். அது புதுசா வந்து உங்களுக்கு காலம்லாம் வருஷ கணக்கா நான் ஆச்சு, வருஷக்கணக்காச்சு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னும் ஒரு முறை கூட பைபிள் முடிக்கலன்னா உங்க கூட எதுக்கு பேசணும்? ஆண்டவர் சொல்லுங்க, எதுக்கு பேசணும்? என்ன அவசியம் இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு? அவருடைய வார்த்தைகள் இதுல எழுதி வச்சிருக்காரு. இதை உனக்கு ஒரு முறை பைபிள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு படிச்சு முடிக்கலன்னா உன் கூட எல்லாம் பைபிள் ஆண்டவர் பேசி என்னத்தை சாதிக்க போறாரு? இல்ல நீதான் என்னத்தை சாதிச்சிட போறாருக்காக சொல்லு. ஒரு முறை பைபிள் முடிக்கலையா? கேவலமா இருக்கு. உங்க எனக்கு கேவலமா இருக்கு. நம்ம இப்படி நம்ம சபை மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கேவலமா இருக்கு. அதுக்குள்ள பைபிள் முடிக்கிறதுக்குள்ள அதை செய்யலாம் இதை செய்யலாம். என் முதல்ல நீ உட்காரு. அல்லேலூயா. என்ன செய்ய? நீ உட்காரணும். கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்ததான் அடுத்து ஆண்டவருக்கு வழி காண்பிப்பாரு. நீ இதை செய் அதை செய், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அவரு, நீ புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போல. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32ல 8ல இருந்து வாசிங்க, 9ல இருந்து வாசிங்க. 8 தான் நான் சொன்ன வசனம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்,
நீ அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, நான் உனக்கு ஆலோசனை சொல்லணும், நான் உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லணும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டணும். நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? வாசிக்கிறேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒளிய புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஓவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத குதிரை போல இருக்காது. நான் உனக்கு போதிக்கணும், நான் உனக்கு நடத்தனா. நம்முடைய கர்த்தர் நம்மை பேசி பேசி நடத்துகிறவர். அல்லேலூயா. அது ஆண்டவரோட நெருங்கி இருந்தவங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த ஆண்டவர் நம்மை பேசி பேசி இப்படி போ அப்படி போ, பிரயோஜனமா இருக்கிறவர்களை நான் போதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வசனம் இல்லாதவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது? இருளா இருக்குது. சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நீ போற பாதையில தீபம் எது தெரியுமா? வசனம். வெளிச்சம் எது தெரியுமா? வசனம். நீ போயிட்டே இருந்தா அந்த வசனம் உனக்கு வெளிச்சம் காட்டிட்டே இருக்கும். இங்க அடுத்தடி, அடுத்த அடி இங்க, அடுத்த அடி இங்க. வசனமே இல்லைன்னா இருட்டுல போய்கிட்டே இருக்கு. திடீர்னு போய் முட்டுவேன், திடீர்னு போய் தட்டி விழுவேன், எல்லாம் நடக்கும். ஏன்னா வசனம் இல்லையே உனக்குள்ள. தாங்கள் இடர்வது இன்னதில் என்று அறியாமல் இடறுகிறார்களா? இயேசு சொல்றாரு புதிய ஏற்பாட்டில். என்னது? தாங்கள் இடர்வது இதுலதான் இடர்றோன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. கல்லா, ஆளியார் படுத்து கிடக்குறாங்களா, இல்ல வேற எதுவும் மரங்கரம் விழுந்து கிடக்குதா, எதுல இடர்றோம் தெரியல. ஆனாலும் இடறி விழுந்து காயப்பட்டு திரும்ப நடந்து போயிட்டே இருப்பாங்க. வசனம் இல்லாதவங்க. அல்லேலூயா. இந்த கல்யாண தேவனுடைய பிள்ளை, வசனம் இல்லாவிட்டா வாழ்க்கையில பலம் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ தெரியாம இருப்பீங்க. வாழ்க்கையை வாழ தெரிய வேண்டும் உங்களுக்கு என்பதற்கான கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிற, நல்ல கவனிங்க, வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இந்த தீர்க்கதரிசன பைபிள்ல உள்ள எல்லா வசனமும் தீர்க்கதரிசன வசனங்க. அது வெளிப்படுத்தும் விசேஷம் மாத்திரமல்ல, பைபிள் உள்ள எல்லா வசனமும் என்ன வசனது? தீர்க்கதரிசன வசனம். உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இனி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தின்படி நடந்துட்டா போதும். உன் வாழ்க்கையில என்ன நடக்குது அதுக்கு பதில் இங்க இருக்குது. இதுல தேடுதான் நீ கண்டுபிடிச்சிருவேன். இதுலதான் தேடுறதே கிடையாது. நாம அதனாலதான் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ஒரு தடவை பைபிள் முடிக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எப்படி நீங்க உங்களுடைய தேடுதல் இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு முறை பைபிள் முடிக்கல, காடுகளில் நடக்கிறது போல நடந்து கொண்டிருக்க வேண்டும். எனது வசனம் எப்பவுமே இது வந்து நமக்கு வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்குங்க. வசனத்தை மாத்திரம் விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. படிக்க அதிகமா வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வசனம் வாசிக்க 2 பேருக்கு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது என்ன செய்யணுமா? இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற வெளிச்சம். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் மாத்திரம் இல்லைன்னா இருளாது. இந்த வசனம் மாத்திரம் இல்லைன்னா உன் வாழ்க்கை இருளுமா? நீ தேவனை பின்பற்றி என்ன பிரயோஜனம் சொல்லு? கர்த்தர் சொல்வாரு, ஆண்டவரே எனக்கு அதை செய்யல இதை செய்யல எல்லாமே இதில் எழுதி கொடுத்துருக்கேனே, நீ இதை பார்க்கல. இந்த வசனத்தை ஒருத்தர் சொன்னார், இது கண்ணாடி அப்படின்னு சொல்லி. என்னது? என்னது கண்ணாடி? என்னன்னா இந்த கண்ணாடி தான் நமக்குள்ள உள்ள தவறை சுட்டி காட்டும்.
நாம் போய்கொண்டிருக்கிற பாதை தவறு என்பதை சுட்டிக்காட்டும். அது எனக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டிக்காட்டும். இந்த வசனம் இல்லாவிட்டா அவன் ஏதோ கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அதான் கண் போன போக்கில போயிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கையா? கால் போன போக்கில் போயிட்டு இருந்தா வாழ்க்கையா? இல்ல, வசனம் நாம் காமிக்கணும். இந்த இப்படி நட, இப்படி நட, இப்படி நட. அல்லேலூயா. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தை உங்களுக்கு பின்னால் இருந்து கேட்கும் அப்படின்னு ஏசாயா நினைக்கிறேன். அவர் சொல்றார், என்னது வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்ற வார்த்தை எங்கிருந்து கேட்குமா? உனக்கு பின்னால் இருந்து கேட்கும். அதுதான் என் வசனத்தை சார்ந்த வாழ்க்கை. டைம் ஒதுக்கி வசனத்தை படிக்க முடியாட்டா நீ வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போற நான் பார்க்கிறேன். ஒன்னும் சாதிக்க முடியாது, ஒன்னும் சாதிக்க முடியாது. வசனம் தைரியத்தை தரும் தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை படிக்க இந்த பைபிள் வசனங்களை படிக்க வாழ்க்கை எதிர்கொள்ளத்தக்க தைரியம் நமக்குள்ள வரும். அதிகமா படிக்க நல்லா வசனம் அதிகமா படிச்சேன்னா அப்படியே போகும்போது நெஞ்சை வித்துட்டு போற மாதிரி இருக்கும் எனக்கு. மாம்ச பிரகாரமா நான் சொல்லல, அது உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு தைரியம் இருக்குங்க. தேவ வசனம் அப்படிப்பட்ட வசனம். அந்த வசனத்தை கவனிக்காம, அந்த வசனத்தை வாசிக்காம, அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாம நீங்க வாழ்வா. நிறைய பேர் இருக்கிறாங்க வெறும் சங்கீதம் மாத்திரம். என்னது டெய்லி எடு சங்கீதத்தை 2 சங்கீதத்தை வாசி, ஒரு 5 சங்கீதத்தை வாசி, 150 முடிஞ்சுட்டா திரும்பவா வாசி. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு? தீர்க்க தரிசனத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீ இப்படி செய்த அதனால இறைமை தீர்க்கதரிசினா நீ உனக்கு மேன்மையானதை தேடுகிறாயோ, உனக்கு இப்படி ஒரு தீங்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு வந்தோன்னா மனுஷன் என்னச்சு படபடக்கு. ஐயோ என்னது நீ மேன்மையானதை தேடுறாய், உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, உனக்கு இந்த தீங்கை கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம சரி பண்ணுவதற்காக கற்றுக் கொடுத்துருக்கிற வசனங்கள். சங்கீதம்னா அப்படி இல்லை. சங்கீதம்னா என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு அப்படி சொல்லணும். சங்கீதம் சொல்லணும், இப்படி சொல்லணும். கடின சங்கீதத்திலேயே கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தைகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி. முழுக்க முழுக்க அது எப்படி இருக்குது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, கதறல், புலம்பல், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் முக்கியமா சங்கீதத்தில் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல தான் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள். அதனால என்ன செய்யறது? எதுக்கு வம்பு? எடு சங்கீதத்தை வாசி, 5 அதிகாரம், 5 சங்கீதம், 10 சங்கீதம் வாசி, 150 சங்கீதம் முடிஞ்சுதா திரும்ப 1ல இருந்து வா, முடிஞ்சது கதை. நீதிமொழிகளுக்கு போனா கூட நீதிமொழிகள்ல கொஞ்சம் ஆண்டவர் திட்டுறாரு. வசனம் என்ன செய்யுது? நம்ம கண்டனம் பண்ணுது. வேண்டாம், எதுக்கு அது நமக்கு? இது மாத்திரம் படிக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாத. ஆமென். அல்லேலூயா. அவர் உனக்கு யாக்கோபின் சிறப்பான தேசத்தை உனக்கு தெரிந்து அளிப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தன்னுடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். இப்படி படிச்சுட்டு இருந்தா திடீர்னு மூஞ்சில ஒரு குத்து விழுப்பாங்க, விழுந்து கிடப்பான். எந்திக்க பலம் கிடையாது. நீ எல்லாத்தையும் படிச்சாதான் எந்திக்க உனக்கு என்ன வரும்? பலம் வரும். குறிப்பா புதிய ஏற்பாட்டை நீ தரமா வச்சிருக்கணும். புதிய ஏற்பாடு அதுதான் இன்றைக்கு நாம் நடக்க வேண்டிய வழிகளுக்கான ஒரு புஸ்தகம். புதிய ஏற்பாடு பக்தியிலேருந்து படிங்க, நிருபங்களை படிங்க. நிருபங்கள்ல சபையில் நடந்து கொள்ள வேண்டிய விதம், வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதம், பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதம், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதம், இப்படி எல்லாம் திருமணத்துக்கான காரியங்கள், கணவன் மனைவிக்கான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல புதிய ஏற்பாடு. சில பேருக்கு புதிய ஏற்பாட்டை கண்டாலே தூக்கமா இருக்கும்.
அப்படிதானே? வருதா இல்லையா? வருது. பழைய ஏற்பாடுனா பிரச்சனையே இல்லை. புதிய ஏற்பாடு புரியுறது என்னது கொஞ்சம் கஷ்டம். அதனால வேண்டாம். ஒரே ஆதிகாமத்தை பார்ப்போம், இல்ல சங்கீதத்தை பார்ப்போம். இந்த எண்ணாமம் லேவியராகும் இதெல்லாம் விட்டுருவோம். ஆதியாமம் படிப்போம், யாத்திராமம் படிப்போம், முடிஞ்சா உபாகமத்தை படிப்போம். ஏன்னா என்ன எண்ணாமம் லேவியராகம் என்ன வரும் கொஞ்சம் புரியாது, நிறைய நம்பர்ஸ் தான் வரும். அப்படி ஒரு அந்த பலி இந்த பலி சர்வாங்க தகன பலி குற்ற நிவாரண பலி ஒன்றும் புரியாது. நிறுத்தி நிதானம் வச்சா எல்லாமே புரியும். அல்லேலூயா. ஒண்ணுமே புரியாத காரியங்கள் உலகத்துல இருந்து எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதை எவ்வளவோ ஈக்குவேஷன் அப்படி இப்படி என்னமோ பண்ணி எழுதி வச்சிருக்கான். பண்ணலாம். ஆண்டவர் தெளிவா நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு வசனம் சொல்லுறது, நீங்க தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள். வேதத்தை என்ன செய்யணுமா? தேடி கண்டுபிடித்து வாசிக்கணுமா? வாச்சா வசனங்கள்ல ஒண்ணுக்கு ஜோடு இல்லாமல் இராது அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன? ஒரு வசனம் உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஜோடி வசனம் எங்க இருக்குமா? பைபிளுக்குள்ள எங்கேயா இருக்கும். கர்த்தர் அப்படி நம்ம தவிக்க விடுறதுனால, ஆனா நீ தேட வேண்டும். தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். கொஞ்சம் தரவானுங்க. பைபிள் அந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க பெலனா நிற்கப்படி. பெலனில்லா நேரத்தில் புது பெல தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பெலத்தாருமே பெலத்தாருமே செய்வதற்கான 2 காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாரும் முழந்தால் படித்து நாம் ஜெபம் செய்வோம். தேவனை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் கூப்பிடுவாங்க. ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட சேர வேண்டும். நான் நிற்க வேண்டாம் ஆண்டவர். இந்த உலகத்துல விழுந்து விழுந்து எழுகிற ஆண்டவரே, நான் நிற்கணும்பா. ஒரு ரஷந்தரம் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிய தூக்கத்தால் கவலை சாய்ந்து தூங்கினாலும் எந்த நாளும் நோக்கி உம்மை எட்டிச் சேருவேன். வாக்கெடுங்கா வல்ல நாதா, தேவனே நான் பூமரந்தலில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாள் பூமியில். ஆண்டவரே, இன்னும் நாம நெருங்கி சேருவது எப்போதான? விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு ஒப்புக்கொடு. உங்க பலகீன மாறட்டும். பலத்தால இடம் கட்டப்பட முடியும். எத்தனை காலங்கள் ஆண்டவரே, நம்முடைய வசனத்துல பலப்பட வேண்டும். என்னாலா கேளுங்க ஆண்டவரே, வசனம் வசனத்தை தேடுகிற ஆவியை கொடுங்க. ஒப்புக்கொடுங்க. ஒரு ரஷந்தரை தான ஷபா துதலன இதெல்லாம் ஷபா
கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள நான் ஒரு முறை பைபிள் படிச்சு முடிக்கணும்னு ஒப்பு கொடுங்க. கவனமா கருத்தா படிக்கணும். ஏதோ கடகடன் படிச்சு போறது இல்லை. இந்த வருஷத்துக்குள்ள நான் ஒரு முறை பைபிள் படிச்சு முடிப்பேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறை பைபிளை படிச்சு முடிப்பேன். ஒப்பு கொடுங்க. உன் வாழ்க்கை அதுலதான் இருக்குது. நீ முண்டி முண்டி சண்டை போட்டு முன்னேற நினைச்சா முடியாதுமா ஐயா, முடியாது. வசனத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடு. வசனம் படிக்க ஒண்ணு ஒப்பு கொடு. வசனத்தை வாசிக்க ஒப்பு கொடு. ஒருவேளை வசனத்தை வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு படிக்க திறமை இல்லாம இருக்கலாம், அல்லது கண்ணு பத்தாம இருக்கலாம். இந்த வசனங்களை ஆடியோட எவ்வளவோ கேட்கிற அளவுக்கு ஆடியோட எவ்வளவு காரியங்கள் வந்திருக்குது. கொஞ்சம் ரூபா செலவாக பத்தி கவலைப்படாதீங்க. வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மை, ஐஸ்வர்யம், அதுதான் பலன். நீங்க பலப்படுறதுங்க கிறிஸ்துவுக்குள்ள. வசனம் விழுந்து போயிருக்கீங்க. மனுஷன் உங்களை வந்து சாட்சிடுவான், பிசாசு சாட்சிடுவான் உங்களை. தேவன் மேல திட்ட நம்பிக்கை. வசனம் இல்லாதனால ஏமாந்து போனவங்க எத்தனை பேர் வசனத்தை படிக்காதனால. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்க தேவன் விரும்பல. அன்பு சகோதரி சகோதரனே, நல்ல ஒப்பு கொடுங்க. வசனத்தை படிக்க ஒப்பு கொடுங்க. இன்னும் நீங்க படிச்சுட்டு நேரத்துக்கு நல்லா படிச்சுட்டு இன்னும் படிக்க ஒப்பு கொடுங்க. தப்பே இல்லை. வசனம் எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு போதும் அவ்வளவுக்கு விடுதலை, அவ்வளவுக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுக்கு நன்மை, அவ்வளவுக்கு பலம். ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களோடு துதிக்கிறோம். வார்த்தைகள் மூலமா பிள்ளைகளோடு பேசுகிறேன். இந்த வசன வாழ்க்கை எங்க ஒவ்வொருவரும் கொடுக்கப்பா. தடைகள் நீங்கி போகட்டும் அப்பா. கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாருங்க. இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தோட தடைகள் கட்டுகளை ஒட்டைக்கிற வசனம் படிக்க முடியாதபடி காணப்படும் எல்லா ஒருமன புறவி நாமிகளை வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு மன வசனம் படிக்கிறது கூட ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அந்த கிறிஸ்துவின் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்முடையவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து திரும்ப சொல்றேன், நீங்க ஒரு ஒப்பு கொடுத்தரோடு போங்க. வசனங்களை அதிகமா படிங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி படிங்க. இல்லாட்டா நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்து பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இல்லாட்டா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. ஒரு காலத்துல வஞ்சிக்கிற உபதேசங்கள் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள் அநேக இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனங்களை நம்பி போற ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. ஏமாந்து போயிடாதீங்க. வசனத்தை அதிகமா படிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். வானத்தின் நீர்